இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு தீர்ப்பாணை, ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அப்டைன் பை ஃப்ராட். அதாவது ஃப்ராடுலண்ட்டான ஒரு உண்மையை மறைச்சி, சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் மூலமாக ஒரு முக்கியமான உண்மைகளை மறைச்சி ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு தீர்ப்பு ஒன்று வாங்கிடுறாரு கோர்ட்டுக்கிட்டேருந்து. அந்த தீர்ப்போட வேலிடிட்டி என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு செங்கல்வர் நாயுடு வர்சஸ் ஜெகநாத் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கேஸோட டைட்டில் சொன்ன மாதிரி செங்கல்வர் நாயுடு வர்சஸ் ஜெகநாத் 27th அக்டோபர் 1993 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டாக தீர்ப்பாகப்பட்ட ஒரு கேஸு. சுப்ரீம் கோர்ட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் குல்தீப் சிங் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இது. என்னோட ஃபேக்ட்ஸ் சிம்பிளாக பார்த்தோன்னா, ஜெகநாத்னு இருக்காரு. அவர் சுனிலால் சவுகார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட குமாஸ்டாவாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சுனிலால் சவுகார்ன்றவர் ஃபைனான்ஸ் கொடுக்குறவர். இந்த 1940s ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஒருத்தரோட ஒரு அன்டிவைடட் ஷேரோட ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அவர் இந்த ப்ராப்பர்ட்டியோட அவரோட ஷேர் ஒருத்தர் சுனிலால் சவுகார் கிட்ட அடமானம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அது ஜப்தி பண்ணிடுறாரு. சுனிலால் சவுகார் அவர் பணம் கொடுக்காத காரணத்தினால ஜப்தி பண்ணி கோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாரு. அவரால் இந்த ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ண மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சுறாரு. அவர் டிகிரி ஹோல்டர், ஜட்ஜ்மெண்ட் டெப்டர், அதாவது பணம் கொடுக்க வேண்டியவர் ஜட்ஜ்மெண்ட் டெப்டர். ஸோ இந்த சுனிலால் சவுகார் என்ன பண்ணுறாரு, இந்த கோர்ட் ஆக்ஷன்லேயே இந்த ஜெகநாத்ன்றவர், அவரோட கீழே குமாஸ்தாவாக வேலை செஞ்ச ஜெகநாத்ன்றவரையே வச்சு இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறார். அவர் ஜெகநாத்ன்றவர் இவரோட பினாமி மாதிரி. இவர் சுனிலால் சவுகார் அவர்கிட்டயே பணத்தை கொடுத்து அவர் பேர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க வச்சு அவர் இந்த சுனிலால் சவுகார்கிட்டயே இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கின மாதிரி காமிச்சு 1945 நவம்பர் 25 அன்னைக்கு இந்த ஜெகநாத்ன்றவர் அந்த ஷேர், அந்த அவர் வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டியோட ஷேரை சுனிலால் சவுகாருக்கு ஒரு ரிலீஸ் டீட் ஒன்று போட்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் ரிலீஸ் டீட் ஒன்று இருக்கு. அந்த ரிலீஸ் டீட்டில் ஸ்பெசிஃபிக்காக எழுதிடுறாரு, நான் உங்கள் பினாமி, இந்த பினாமியாக இருக்குது, நீங்கள் கொடுத்த பணத்தினால நான் இதை வாங்கினதை திரும்பி உங்களுக்கே கொடுத்துட்றேன், இனிமேல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இதை அப்படின்னு சொல்லி இந்த சுனிலால் சவுகாருக்கு கொடுத்துட்றாரு. அதாவது அவரே ஏலத்துக்கு விடுறாருன்றதுனால அவரால் பணம் போட்டு வாங்க முடியாதுன்றதுனால இந்த மாதிரி பண்ணிடுறாரு. இந்த இடையில என்ன ஆகிடுறது, இந்த பணம் கொடுக்க வேண்டியவங்க, இந்த ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு பணம் கொடுக்க வேண்டியவங்களும் அந்த பணத்தை இந்த சுனிலால் சவுகாருக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் 2 இடத்துலையும் பணத்தை வாங்கிட்டார். அதாவது அவர்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை அவரே அவர் பினாமி வச்சு வாங்கிட்டு திரும்பி அவர் பேர்லேயே எழுதி வாங்கிக்கிட்டார். இது ஒரு பக்கம் இருக்க. இதெல்லாம் நடந்து போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஜெகநாத்ன்றவர் என்ன பண்றாரு, இந்த சுனிலால் சவுகார் கிட்ட பணம் வந்துருச்சுன்றதுனால அவர் பேர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்றத மறைச்சிட்டாரு. ஏன்னா அவர் பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நேரிடுன்றதுனால அதை மறைச்சிடுறாரு. சரி, இது ஒரு பக்கம் நடக்கும்போது இந்த ஜெகநாத்ன்றவர் என்ன பண்றாரு, இந்த ரிலீஸ் டீடு திரும்பி சுனிலால் சவுகார்ன்றவர் அவரோட முதலாளிக்கு கொடுத்த ரிலீஸ் டீடை மறைச்சி ஒரு சிவில் சூட்டை பார்ட்டிஷன், பாகப்பிரிவினை கேட்டு ஒரு சிவில் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அதாவது அவரோட பர்டிகுலர் ஷேர், அந்த ப்ராப்பர்ட்டியில் அவருக்கு கிடைக்கப்பட்ட ஷேரை பிரித்து மீட்ஸ் அண்ட் பவுன்ஸோட பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டு ஒரு பாகப்பிரிவினை சூட்டு. ஏன்னா இது அடமானம் வச்சது ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான், அதாவது ஒருத்தரோட பங்கு தான் கொடுத்துருக்காங்க, அடமானம் வச்சுருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணிடுறாரு, அதுக்கு பாகப்பிரிவினை பார்ட்டிஷன் கேட்டு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. இந்த பார்ட்டிஷன் கேட்டு ஃபைல் பண்ண கேஸ் இந்த திரும்பி போட்ட ரிலீஸ் டீடு ஒன்று இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஜெகநாத்ன்றவர் அவர் முதலாளி பேர்லேயே திரும்பி அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுத்து ஒரு ரிலீஸ் டீட் போட்டு கொடுத்துருக்காருன்னு யாருக்குமே ஆரம்பத்தில் தெரியாதுன்றதுனால இந்த பார்ட்டிஷன் டீடை சரிவர கான்டெஸ்ட் பண்ண முடியாமல் போய் அந்த பார்ட்டிஷன் டீடை ஜெகநாத்துக்கு சார்பாக ப்ரிலிமினரி டிகிரி ஆரம்ப கட்டத்தில் இவருக்கு இவ்வளோ ஷேரு, இவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று ஆயிடுறது. இந்த தீர்ப்பானதுக்கு அப்புறம் இவங்க இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போய் பார்த்து ரொம்ப ஜாஸ்தி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல, என்கொயரிஸ்லாம் கண்டக்ட் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு தெரிய வருது, மற்ற பங்காளிங்களுக்கு தெரிய வருது, இவர் அந்த ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே 25/11/1945 அன்னைக்கே இவர் அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்பி ஏலத்துக்கு விட்டவருக்கே திரும்பி எழுதி வச்சாருன்றதுனால அதுக்கப்புறம் அந்த ஏலத்துக்கு விட்டவரும் பணம் இவங்க கிட்ட வாங்கிட்டாங்கன்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டி ஜெகநாத்ன்றவருக்கு எந்த பங்குமே கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமும் இவங்களுக்கு தான் சொந்தம்ன்றது அவங்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த மாதிரி
ஒரு ரிட்டர்ன் வந்து ரிலீஸ் டீட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து ட்ரையல் கோர்ட் முன்னாடி முன் வச்சு திரும்பி இந்த கேஸை ரீஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி ரீஓபன் பண்ணுறாங்க. ரீஓபன் பண்ணி இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதாவது அவர் ஃபைல் பண்ண ஜெகநாத்ன்றவர் ஃபைல் பண்ண இந்த பாகப்பிரிவினை வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டா ஜெகநாத்ன்றவர் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. இப்போ இந்த ஹைகோர்ட்டோட வியூ பாயிண்ட் என்ன இந்த மேட்டர்லன்றத பார்ப்போம். ஹைகோர்ட் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த டாக்குமெண்ட் அசியூமிங், இந்த டாக்குமெண்ட்ல வந்து அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும், இதெல்லாம் அசியூம் பண்ணி பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது அவர் என்ன ஃப்ராடு கமிட் பண்ணிட்டாரு. இங்க இருக்கிற ஒரு பத்திரத்தை சொல்லாம விட்டுட்டாரு. இல்லைன்னு சொல்லல, இருக்குன்னு சொல்லல, அதை பத்தி எந்த விதமான மென்ஷனும் இல்லாம விட்டுட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது டிஃபெண்டன்ட் ஒருத்தர் மேல கேஸ் போடுறாரு அப்படின்னா, இந்த கேஸ்ல ஜெகநாத் வந்து இந்த செங்கரவ நாயுடு மேல கேஸ் பண்றாரு. இந்த கேஸ் பார்க்கும்போது அந்த டிஃபெண்டன்ட்டுக்கு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எவிடன்ஸ் சப்மிட் பண்ணும்போது அவங்க தான் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சாதகமான சாட்சியங்கள்லாம் தேடி கோர்ட் முன்னாடி முன்வைக்கணும். இப்போ மட்டும் தெரிஞ்சது, அப்போ தெரியலையா? இப்போ அதுதான் இஷ்யூ. இவர் ஃப்ராட் பண்ணிட்டாருன்னு சொல்லி எப்படி திட்டவட்டமாக சொல்ல முடியும்? அப்படி சொல்லுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நோ கொலாட்ரல் ஆர் எக்ஸ்ட்ரின்சிக் ஃப்ராட் இன் திஸ் இன்ஸ்டன்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது. சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த அவர் சொல்லலை. அவருக்கு டைட்டில் இல்லாத ஒரு கேஸை அவர் கான்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்டை அவர் டைட்டில் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டை சரி வெளி வரல டிஃபெண்டன்ட் சைட்லேருந்து. இது டிஃபெண்டன்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டும் கிடையாது, ஜெகநாத்ன்றவருக்கும் சுனிலால் சவுகாருக்கும் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட். இதை வந்து பிரதிவாதி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டே கிடையாதுன்றதுனால இதில் அவர் ஒரு ஃப்ராட் பண்ணிட்டாருன்னு நம்மளால சொல்ல முடியாது, திட்டவட்டமாக சொல்ல முடியாது. இவங்க டிஃபெண்டன்ட்டோட டியூட்டி தான் இது. அந்த அவங்களுக்கு சாதகமான டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து கோர்ட் முன்னாடி நிறுத்த வேண்டியது அவங்களோட டியூட்டி. கேர்லெஸ்னஸ் அண்ட் நெக்லிஜென்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் டிஃபெண்டன்ட், அது வந்து திட்டவட்டமாக தெரியுது. அவங்களோட அலட்சிய போக்கும் மெத்தன போக்கும் இருந்ததுனால தான் அவங்களால அந்த இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தோ இல்லை அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸை தேடி கண்டுபிடிச்சி கோர்ட் முன்னாடி நிறுத்த வைக்க முடியல. ஆரம்பத்தில் டிஸ்மிஸ் பண்ணக்கூடியது, ஒருவேளை அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா அது பண்ண முடியல. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க கொண்டு வரல. கொஞ்ச நாள் கழிச்சு டிஃபெண்டன்ட் சைட்லேருந்து கொண்டு வந்துட்டாங்கன்றதுனால இவர் வந்து ஃப்ராட் கமிட் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்மளால திட்டவட்டமாக சொல்ல முடியாது. அதனால இந்த டிஸ்மிஸ் பண்ணது சரி கிடையாது. அந்த ஹைகோர்ட் அந்த கீழ்கோர்ட் கொடுத்த அந்த பார்ட்டிஷன் சூட்டோட தீர்ப்பு தான் கரெக்ட் அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மேலே அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட வியூ பாயிண்ட் இதில் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு? நோ லீகல் டியூட்டி ஆன் பிளைன்டிஃப் டு அப்ரோச் த கோர்ட் வித் ஃபுல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அண்ட் ட்ரூ கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இதுதான் ஹைகோர்ட்டோட வியூ பாயிண்ட். அந்த கேஸோட மொத்த ஹிஸ்ட்ரியும் ஒரு வாதி கோர்ட்டில் வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, எல்லா ஃபேக்ட்ஸையும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க ரிலீஃபுக்கு அவங்க கேட்குற பரிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேக்ட்ஸை சொன்னால் போதும் அப்படின்றத ஹைகோர்ட்டோட வியூ பாயிண்டாக இருக்குது. ஆனால் இந்த வியூ பாயிண்ட் வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதாவது ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன், அதாவது ஒரு கேஸோட முடிவு, அதாவது இறுதித்தன்மை, அதுக்கு கொடுக்குற அந்த மரியாதை வந்து ஒரு ஃப்ராடுலண்டா வாங்கப்பட்ட அந்த இறுதித்தன்மைக்கு அந்த மரியாதையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஒரு தவறான நோக்கத்தோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை அவர் சப்ரஸ் பண்ணியிருக்காருன்றது திட்டவட்டமாக தெரியுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இதை வந்து இந்த மாதிரி கேசஸ் அலோவ் பண்ணோம்னா டிஸ்ஆனஸ்ட் பர்சன்ஸ், அதாவது நியாயமற்ற ஒரு ஏமாத்துற எண்ணத்தோட செய்கிறவங்க, இல்லை வரி கட்டாமல் ஏய்க்கிறவங்க, இல்லை ப்ராப்பர்ட்டியை பிடுங்குறவங்க, ஆக்கிரமிக்கிறவங்க, கிராபர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கிற மாதிரி நல்லது செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸை அதில் சப்மிட் பண்ணாமலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா எதெல்லாம் அந்த கேஸோட போக்கை மாற்றுமோ அது சம்மந்தப்பட்ட அத்தனை டாக்குமெண்ட்டையும் அந்த கேஸோட சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணாமல் அந்த கேஸோட போக்கை மாற்றக்கூடிய எதனா டாக்குமெண்ட்டு பின்வரும் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா இந்த கேஸையே ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டுக்கு, அந்த ஃபைண்டிங்க்கு. அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டியால் ரெவ்யூ பெட்டிஷன் சீராய்வு மனு ஃபைல் பண்ணி இந்த கேஸோட போக்கை வந்து அந்த கேஸோட தீர்ப்போட எஃபெக்டை வந்து எப்போ வேணாலும் சரி செய்ய முடியும், எந்த நேரத்தில் வேணாலும் சரி செய்ய முடியும். இது தப்பு கிடையாது, ப்ரொவைடட் அது ஆப்போசிட் பார்ட்டிக்கு
இவ்வளோ லேட்டாக தெரிஞ்சதுக்கு நியாயமான ஒரு காரணங்கள் ஆப்போசிட் பார்ட்டி கொடுக்குற வரைக்கும். இந்த பர்டிகுலர் கேஸில் இவர் ஒரு டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனோட தான், தவறான நோக்கத்தோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை சப்ரஸ் பண்ணியிருக்காரு மறைச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருதுன்றதுனால இந்த பர்டிகுலர் கேஸில் இவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கறது சரி கிடையாது. கேஸை டிஸ்மிஸ் பண்ணது தான் அதை திரும்பி ரீஓப்பன் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து இந்த ஜெகநாத்ன்றவருக்கு அகைன்ஸ்டாக அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த ட்ரையல் கோர்ட்டோட டிஸ்மிசல் ஆர்டரை அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க.